Hi, welcome. இந்த வீடியோல நாம செலினியம் பத்தி பார்க்கலாம். சோ டெஃபினிஷன் பார்க்கறத விட செலினியம்னா என்ன, அதுல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதோட கான்செப்ட் வந்து நாம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Selenium is open source automation tool. So open source na ஒண்ணு இல்ல free of cost இல்லைங்களா? So அத நாம அப்படியே வைப்போம். So Selenium வந்துட்டு ஒரு பேசிக்கா வந்துட்டு automation tool. So இதுல நாம என்ன validate பண்ண முடியும்னா web applications நாம validate பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இதுவே வந்து நம்ம desktop application, mobile application நாம validate பண்ண முடியாது Seleniumல. Seleniumல web application வந்து நாம validate பண்ணிக்கலாம். Web application சொல்லிட்டோம். So அத நாம எதுல பண்ணுவோம்? Different browsers. So browsers இது பாத்தீங்கன்னா different browsersல வந்து நம்ம பண்ணிக்க முடியும். Internet Explorer, Chrome, Firefox, Safari. So அந்த மாதிரி different browsersல வந்து நாம இத பண்ணிக்க முடியும். And different platforms too. Platform பாத்தீங்கன்னா வந்து Windows, Mac, Linux. So மூணுலயுமே வந்து நாம பண்ணிக்க முடியும். So பேசிக்கா பாத்தீங்கன்னா Seleniumங்கிறது ஒண்ணு இல்லங்க, இது ஒரு automation tool. இதுல நம்ம web applications வந்து validate பண்ணிக்க முடியும். Different browsersலயும் நம்ம பண்ணலாம் and also different platformsலயும் இது வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங்கும் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் இருக்கு. ஸோ செலினியம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த டூல்னு சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா QTP வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். செலினியம் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து செலினியம் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த செலினியம்ல வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இது என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், C#. ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதே வந்து QTP பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஹிஸ்டரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2004ல தான் வந்துட்டு செலினியம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் ஹகின்ஸ் அங்கிறவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஏன் நேம் வந்து செலினியம்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருங்க. ஜேசன் ஹகின்ஸ் வந்துட்டு அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக் வந்து சொல்றாரு. ஸோ அதுதான் வந்துட்டு பிற்காலத்துல செலினியம்னு அவங்களுக்கு வந்து நேம் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஜோக் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அவங்க காம்படிட்டர் ஆன QTP ஆட்டோமேஷன் டூல் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ QTP ஆட்டோமேஷன் டூலை வந்து கிரியேட் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெர்க்குரி இன்டராக்டிவ். ஸோ இந்த மெர்க்குரி இன்டராக்டிவை எப்படியாவது இவங்க ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸோ லாஜிக்கா வந்து திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ ஹியூமன் பாடியில் இருக்கிற மெர்க்குரி வந்துட்டு செலினியம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால வந்து நம்ம டூலுக்கு வந்துட்டு செலினியம்னு நேம் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டூலுக்கு வந்து செலினியம்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? செலினியம்ல என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். செலினியம் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். செலினியம் ரிமோட் கண்ட்ரோல், ஸோ RC. ஸோ இதுதான் வந்து செலினியம் 1 சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு காம்ப்ளெக்ஸான டெஸ்ட் கேசஸ் வந்து இதுல வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். வெப் டிரைவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேசஸ் வந்து டைரெக்டாக வந்து ப்ரௌசரோட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். செலினியம் கிரிட். ஸோ இது வந்து டூல். செலினியம் ரிமோட் கண்ட்ரோலும் செலினியம் கிரிட்டும் வந்து சேர்ந்து பேரலல் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ செலினியம் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் வெப் டிரைவர். ஸோ இது ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி செலினியம் 2ன்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா செலினியம் 3 வரைக்கும் இருக்கு. செலினியம்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். QTPலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து செலினியம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீ. லோ ஹார்ட்வேர் கன்சப்ஷன், ஃபிளெக்சிபிலிட்டி, பேரலல் டெஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் செலினியம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செலினியம்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியரா பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.